தூத்துக்குடியில் கனமழையால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் பல கிராமங்களில் நீர் தேங்கி இருக்கிறது. அது பற்றிய தகவலை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், இன்னும் எந்தெந்த இடங்கள்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கு? கண்டிப்பாக விக்ரம், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊரக பகுதி அதே போல மாநகர பகுதி இரண்டு பிரிவுகளிலுமே இந்த பாதிப்பு, வெள்ளத்தின் பாதிப்பு அதிகமாக இருந்தது. நாம் பார்க்கக்கூடிய பகுதி தற்பொழுது மாநகரத்தின் பகுதி, அதாவது மாநகரத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில், அதாவது டீச்சர்ஸ் காலனி என்று சொல்லக்கூடிய பகுதியாகட்டும், ராஜீவ் காலனி போன்ற பகுதியில் தான் நாம் பார்க்கிறோம். இதே போல பல்வேறு ராஜீவ் நகர் என்ற பல்வேறு பகுதிகளில் இந்த பாதிப்புகள் இருக்கிறது. இன்னும் வெள்ள நீர் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் உள்ளது. மேலும் இடுப்பளவு தண்ணீருக்குள் தான் இன்னும் வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் இதுவரை தங்கள் பகுதிகளில் அது அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு நிவாரணமோ இல்லை அதிகாரிகளோ வந்து பார்வையிடவில்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இது குறித்து அவர்களிடமே கேட்கலாம். சொல்லுங்க மீனா, நீங்க இந்த பகுதியில் என்னென்ன பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கீங்க? இந்த மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க சொல்லுங்க. சார், நான் ராஜீவ் நகரில் வசிக்கிறோம் சார். இந்த ஏரியாவில் 5 நாள் வச்சு தண்ணி வந்து இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்கல. வீட்டளவு முழங்கால் அளவில் தண்ணி இருக்குது. வீட்டுக்குள்ளே பூரா பல்லி பாம்பு எல்லாம் வருது. பிள்ளைகளுக்கு வந்து காய்ச்சல், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து வெளியில் வர முடியாத அளவில் தண்ணி கட்டி கிடக்கிறதுனால பிள்ளைகளுக்கு காய்ச்சல். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் காய்ச்சல் வந்து இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். இவ்வளோ நாளாச்சு ஒரு அதிகாரிகளோ கலெக்டரோ கவுன்சிலரோ யாருமே வந்து. நீங்க சொல்லுங்க, அந்த வீடுகளில் வேற என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க தண்ணி அதிகமாக இருக்கிறனால? சார், எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய தண்ணி இருக்குது சார். நான் 3 பிள்ளைகளை வச்சுருக்கேன். 3 நாளாக நல்லா காய்ச்சல் சார். வீட்டில் பால் வாங்க கூட எங்களால் வெளியே போக முடியல, அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது சார். நான் என்ன செய்யணும், எல்லாரும் ஃபோன் போட்டு பார்க்க யாருமே இது வரைக்கும் வந்ததில்லை. இதுக்கு நடவடிக்கை யாரும் எடுக்கலை சார். இன்னும் பிள்ளைகளுக்கு காய்ச்சல், ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, பால் வாங்க முடியல, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது சார். வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம் சார். அதே போல இந்த பகுதியிலும் தண்ணீர் வெளியேற்றுவது என்பது இயலாத காரியமாக தற்போது இருப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து பேசலாம். கணேசன் இருக்கிறார். கணேசன், சொல்லுங்க, இந்த பகுதியில் இருக்க தண்ணியை வெளியேற்றுவதற்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க? கடந்த 3 நாட்களாக நாங்கள் பொதுமக்கள் மட்டும்தான், அரசு அதிகாரிகளோ யாரோ செயல்படலை. நாங்களாக முயற்சி எடுத்து ஜேசிபி வண்டி வச்சு ஓப்பன் பண்ணி ஒரு 2 அடி தண்ணியை குறைச்சிருக்கிறோம். மிச்ச தண்ணி போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக பம்பு வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். அந்த பம்பும் ஹெவி பம்பு வேணும். நாங்கள் நேற்று காலையிலேருந்து ஒவ்வொரு அதிகாரிகிட்டையாக பேசிகிட்டு இருக்கோம். பம்பு இப்போ வருங்கிறாங்க, இதுவரை வரல. பட் ஏசி சரவணனுங்கிற ஒருத்தர் மட்டும் இப்போ ரெஃபர் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் தாரேன் இருக்காரு. பட் அதுவும் நம்பிக்கையாக இல்லை. பம்பு இருந்தாலும், ஹெவி பம்பு இருந்தாலும் இன்னும் 3 நாள் 4 நாள் ஆகும் இந்த தண்ணி வத்துறதுக்கு. ஏன்னா குறைஞ்சது 7 அடியில் இருந்தது, இப்போ 5 அடி ஆயிருக்குது. 5 அடியுமே நாங்கள் பம்பு வச்சு பண்ணணுங்கும் போது தேவையான அளவுக்கு பம்பு கிடைச்சால் மட்டும்தான் முடியும், இல்லாட்டி முடியாது. இந்த ஏரியாவில் எந்தெந்த பகுதிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு தண்ணி அதிகமாக? இன்னும் வடியாத பகுதிகள் அப்படிங்கிறது எந்த பகுதியெல்லாம் இருக்கு? ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர், புஷ்பா நகர், பால்பாண்டி நகர், இந்த இடங்களில் படிய வேண்டியது இருந்தாலும், அன்னை தெரசாவில் இருந்தாலும், இந்த அனைத்து பகுதியில் உள்ள தண்ணி வந்து சேர்ந்த இடம் இதுவாக இருக்கு. இந்த இடத்துல இருந்து எடுத்து ஆசை ஸ்கூலுங்கிற ஜங்ஷன்ல இருந்து தான் வெளியே ஏற்றணும். அந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு மோட்டார் கொடுத்தால் மட்டுமே எடுக்க முடியும், இல்லாட்டி முடியாதுதான். முடியாதுன்னா 1 மாசத்துக்கு மேலும் ஆகலாம். அதுக்குள்ள காலரா மற்ற நதிகள் வந்துடும். அந்த முதல் நாள் நடக்கும் பகுதியில் சுகாதார குழு தரப்புல மருத்துவ குழு எதுவும் வந்து உங்களுக்கு அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அரசு அதிகாரிகள் சுகாதாரம் யாருமே வந்ததில்லை. எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. அதை விட பெரிய விஷயம், அந்த திங்கட்கிழமை இரவு ஒரு 8 மணி அளவில் இப்போ எங்களது பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கரண்ட் ஷாக் அடித்து இறந்தார். அந்த இறந்தவருக்கு வீட்டுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல கூட இதுவரை யாரும் வரவில்லை. அந்த தண்ணிக்குள்ள மிதந்து தான் கொண்டு போய் அவரை நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஆளுக்கு ஆறுதல் சொல்ல கூட எந்த அதிகாரியும் வரவில்லை. 30 வயசு கல்யாணம் ஆகி 2 வருடம் ஆனவர் தான் இறந்திருக்காரு. விக்ரம், இந்த பகுதியில் வெள்ளத்தின் ரணங்கள் அதிக அளவு காயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கான காயத்திற்கான நிவாரணம் என்பது அரசு உடனடியாக இந்த பகுதியில் கவனம் எடுத்து அதற்கான உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இவர்களுக்கு அதற்கான ஒரு சரியான ஒரு தீர்வு என்பது கிடைக்க என்கின்றனர். அது மட்டுமில்லாது நாம் பார்க்கக்கூடிய பகுதி தண்ணீர் இந்த பகுதி மட்டுமல்ல, இன்னும் பின்னால் இருக்கக்கூடிய அதிகமான வீடுகள் இன்னும் தண்ணீரில் தான் நிறைந்துள்ளன. எனவே இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான போர்க்கால நடவடிக்கை உடனடியாக இந்த பகுதியில் தேவை என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. எனவே இது மட்டுமில்லாது இன்னும் ஆதிபராஸ்தி காலனி, முத்தமா காலனி போன்ற பகுதிகளிலும் இன்னும் தண்ணீர் வடியாமல் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அரசு ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தாலும் பறந்துபட்ட அனைத்து பகுதிகளிலும் அதற்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே முழுமையான நிவாரணம் என்பது அனைவருக்கும் போய் சேரும். இயல்பான வாழ்க்கை திரும்புவதற்கு இன்னும் சில நாட்களாக பிடிக்கும் என்கின்றனர் இந்த பகுதி மக்கள். விக்ரம்.